கரடி என்பது ஒரு பயங்கரமான மிருகம். என்ன என்னத்தை காணாம விடாது? ரத்தத்தை காணாமல் விடாது. அதே கரடி குட்டிய இழந்துச்சு என்று சொன்னாள், தான் பெற்ற குட்டிய கரடி தவற விட்டுச்சு என்று சொன்னால், அந்த கரடி குட்டிய தேடும் வரைக்கும், மறுபடியும் அந்த குட்டிய தன் மார்போடு அணைக்கும் வரைக்கும் அந்த கரடி சாப்பிடவும் மாட்டது, தன்னுடைய இடத்துல இருக்கவும் மாட்டது, அகோரமாக தன்னுடைய குட்டிய தேடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏன் இந்த கரடி குட்டியை தேடுகிறேன் நான் பிரசங்கிக்கிறேன் என்றால், கரடி கூட தன் குட்டியின் மேல கரிசனையாக இருக்கிறது, வாஞ்சையாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் பிள்ளைகளை குறித்த கரிசனை, தாகம், வாஞ்சை எங்கே என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கரடிக்கு தேவன் குட்டியை கொடுத்தார். அந்த குட்டியை கரடி இழக்காது, இழந்தால் கண்டுபிடிக்காமல் விடாது. ஆமென். அதை விட மேன்மையான தேவ பிள்ளையே, உனக்கும் எனக்கும் குட்டிகளாக அநேக குழந்தைகளை, ஒரு குழந்தை சிலருக்கு, சிலருக்கு 2 குழந்தை, சிலருக்கு 3, 5, 7 என்று கர்த்தர் கொடுத்த குட்டிகளுக்காக கையை தட்டி ஆண்டவரே எங்களுக்கு தந்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். அப்ப அந்த குழந்தைகளை, அந்த பிள்ளைகளை பொல்லாத சாத்தானிட்ட பறி கொடுக்காதபடி அந்த பிள்ளைகளுக்காக தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இது என்ன? பெத்து கொற்றுதான் தெரியும், பிள்ளைகளை வளர்க்க தெரியாது. பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னால தூஷணம் பேசுறது, பிள்ளைகளுக்கு முன்னால களவு கொள்ளைகளை செய்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னால பாவ செயல்களை செய்கிறது. பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? அதே மாதிரி வளர்கிறார்கள். ஒரு கரடி குட்டியின் மேல எப்படி கரிசனையா இருக்குதோ, ஒரு தேவ பிள்ளை பெத்தெடுத்த பிள்ளைகள் மேல கரிசனையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எங்க? உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுடைய கையில என்ன இருக்குது? பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள்? பிள்ளைகள் யாரோடு பேசுகிறார்கள்? பிள்ளைகள் என்ன நிலைமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறார்கள்? அதை ஒவ்வொரு தாய் தகப்பனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அவன் வளர்ந்துட்டான் பாசர், தோளுக்கு மிஞ்சிட்டான் என்று சொல்லி பிள்ளைகளை கைவிடுவதற்கல்ல. அந்த கரடி எப்படி குட்டிக்காக தன்னுடைய ஜீவனை கட்டுப்படுத்தி தேடுகிறதோ, அதை போல சீர்கட்டு போன பிள்ளைக்காக உபவாசத்தோடையும் கண்ணீரோடையும் தேவ சமூகத்தை முதலாவது நீ தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எனக்கு என்ன பாசர், இனி எனக்கு பொறுப்பில்லை பாசர். நான் படிக்க வச்சிட்டேன், நான் ஆளாக்கிட்டேன், இனி அவங்களுக்கு நல்ல வழி தெரியும் என்று சொல்றதை விட்டுடுங்க. அந்த பிள்ளைகள் உங்களுடைய வயிற்றில தான் கர்த்தர் பெற்றெடுக்க உதவி செய்தார். ஒரு கரடிக்கு இருக்கிற பாசம், ஒரு கரடிக்கு இருக்கிற தாகம், ஒரு கரடிக்கு இருக்கிற வாஞ்சை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குதா? அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்றேன், வச்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தன் பிள்ளைய குறிச்சு வேதனையோடையும் கண்ணீரோடையும் இருக்கிற சகோதரிகள் இருந்தால் கையை ஏத்துங்கடா. எத்தனை ஏத்துவோம்? 15-20 பேர் ஏத்துவோம். அதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையில்லை. அது சாதாரணமாகவே இப்ப எல்லா இடத்திலையும் நடக்கிறது. பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு கண்ணீராக இருக்கிறார்கள், வேதனையாக இருக்கிறார்கள், மனச்சஞ்சலமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? என்னென்று இந்த கெட்ட பழக்கங்கள், என்னென்று இந்த கூடாத காரியங்கள் வந்தது? தாய் தகப்பன் ஒரு கரடியை விட மோசமாய் போனபடியினால்தான் என்று ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஏலி என்கிற தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். முதலாவது ஏலி செய்த பாவம், தன் பிள்ளைகளை அவன் அடக்கவில்லை. விளங்குதா உங்களுக்கு? விளங்குனாங்க கையை தொங்க.
ஆமென். ஏலி செய்த பாவம் என்ன? தன் பிள்ளைகளை அடக்கவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏலி இந்த பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் இல்ல, அவங்க பெரிய இளந்தாரிகள். இளந்தாரி வயசா வந்தாலும் ஆண்டவற்ற வார்த்தை என்ன சொல்லுது? அடக்கி அவங்கள கடவுளுக்குள்ள நடத்துற பொறுப்பு தாய் தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகளுக்கு முதல் அடி இல்ல, பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடிக்க போறது இல்ல. முதல் அடி அம்மா அப்பாக்கு தான் விழும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தாய் தகப்பன் தான் முதல்ல அடி விழும். இப்ப பாருங்க, நாங்கள் ஒரு ரோட்ல போகிறோம், மயிரண்ட பிள்ளை ஒரு பயங்கரமான பாவத்தை செய்யணும்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் யாருக்கு அடிப்பேன் சொல்லுங்க அப்போ? மயிரனுக்கு தான் அடிப்பேன். யாருக்கு பேசுவோம்? மயிரனுக்கு தான் பேசுவோம். பிள்ளைய வளர்க்க தெரியல. அத போல கர்த்தரோட வார்த்தை ஏலிக்கு வருகிறது, உன்ற பிள்ளைகளை நீ அடக்காமல் போனது நிமித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன போன்ல பாக்குது, யாரோட பழகுது, யாரோட கதைக்குது, அந்த பாவத்தை நீ அடக்காமல் போனது நிமித்தம். இன்னைக்கு தாய் தகப்பனே, ஐயோ பாஸ்டர் எல்லா பிள்ளைகளும் போன் வச்சிருக்குது, என்ற பிள்ளைக்கு தான் பாஸ்டர் போன் இல்ல, கஷ்டப்பட்டு வேண்டி கொடுப்பாங்க. ஆனா ஒரு நாள் கூட காணிக்க போடு கையில காணிக்க கொடுக்க மாட்டாங்க. ஆராதனைக்கு போற பைபிளோட போன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு பிறந்த நாள் வந்துட்டது, பாஸ்டர் விட்டு போய் ஜபிச்சுட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பிள்ளை இந்த கையில போன் இல்ல, பிள்ளைக்கு சைக்கிள் இல்ல, பிள்ளைக்கு உடுப்பு இல்ல, அது இல்ல இது இல்லை என்று சொல்லி எல்லாத்தையும் செய்து இன்றைக்கு பிள்ளை என்ன இருக்குது? அடங்காதவனாய், அடங்காதவளாய், தாய் தகப்பனின் கஷ்டம் புரியாதவளாய். அம்மாவுக்கு போன் பார்க்க தெரியாது, அம்மாவுக்கு போன் லொக் போட தெரியாது, அம்மாவுக்கு போனுக்குள்ள என்னென்ன தெரியாது. ஆனா எந்த பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று நாங்க பிள்ளைக்கு செய்கிறோம். அதை வச்ச பிள்ளை என்ன செய்து? தாய் தகப்பனின் கஷ்டத்தை உணராமல், தாய் தகப்பனுக்கு ஆண்டவருடைய சாபத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி பிள்ளைகள் வளருகிறது. கரடி தன் குட்டிய தவற விடாது, தவறிச்சுதென்றால் கண்டுபிடிக்காமல் விடாது. ஆமென். தேவ பிள்ளையே, உன்னுடைய பிள்ளை தவறி போயிட்டுதா? தேவ பிள்ளையே, உன்னுடைய பிள்ளை சீர்கட்டு போயிட்டுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணீரோடு உபவாசத்தோடு விடாப்பிடியாக, அப்பா எனக்கு இறங்கும், தேவனே மனம் இறங்கும், என் பிள்ளையை மீட்டு கொண்டு வாரும் என்று சொல்லி நீ தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக அற்புதத்தை செய்வார் என்று நம்புகிறவங்க மட்டும் கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகளிலே பொய் சொல்லும் பொழுது, பிள்ளைகள் தூஷணங்கள் பேசும் பொழுது, பிள்ளைகள் களவுகள் செய்யும் பொழுது, பிள்ளைகள் வஞ்சகங்கள் செய்யும் பொழுது அதை ஆதரித்து ஆதரித்து என்ன செய்யறாங்க? பிள்ளை வளர்ந்த பிறகு பாவம் செய்யறாங்க. காதலிச்சா கேட்கிறேன், நீ என் காதலிக்கிறாய், காதலிக்க கூட சொல்லக்கூடாது. பிள்ளைகள் யாரும் தவறான நண்பர்களோட பழகினால் அதுக்கு கட்டுப்பாடு போடுறேன். கல்யாணம் கட்டின பிறகு அவங்க எவ்வளவோ தவறுகளை செய்றாங்க, தாய் தகப்பனதை கவனிப்பதே இல்லை. கவனிக்கிறதோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவங்களை அரவணைக்கத்தக்கதாக உன்ற வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளை அவன் அடக்கவில்லை. புத்திதான் சொன்னான். ஏலியை பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்க என்னதுக்கு இப்படி இப்படிலாம் செய்றீங்க, இப்படி நக்கல் வர்றீங்க, பொம்பளையோட பழகுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. புத்தி தான் சொன்னானே ஒழிய தன் பிள்ளைகளை அடக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு வெளிநாடுகளில் இருந்த சட்டங்கள் எல்லா இடம் வருது. 4 வயசு 5 வயசுக்கு பிறகு பிள்ளைகளை யாரும் வெறுட்டக்கூடாது. அம்மா அப்பா பிள்ளைய வெறுட்டினால் பிள்ளை என்ன செய்யலாம்? முறையிடலாம். அதான் பாருங்க, இந்தியாவில் இருந்து ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய கஷ்டப்பட்டு அமெரிக்கா தேசத்திற்கு, அவர் அமெரிக்காவில் இருந்தால் தன் பிள்ளைக்கும் படிப்பு விசாவை போட்டு எடுத்திருந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து வளர்ந்து படிச்சு கொண்டிருந்த ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளை சீர்கட்டு போகைக்குள்ள அப்பா வெறுட்டினார். வெறுட்டு அந்த பிள்ளை போலீஸுக்கு அறிவிச்சு, போலீஸ் வந்து அப்பாவை கொஞ்ச நாள் ஜெயில போட்டுட்டான். இந்த எல்லாம் மனசுகளை வச்சு கொண்டுட்டு கொஞ்ச நாள் போனோன்னா மகன் மறந்து இருக்கைக்குள்ள, வா நாங்கள் ஒரு ஊருக்கு போவோம், இந்தியாவுக்கு போவோம் என்று சொல்லி ஆளை நைஸாக கொண்டு வந்து இந்தியா ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே எல்லா பாஸ்போர்ட் விசா எல்லாம் அவற்றை எல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு பிடம்பு வேண்டி சுள்ளற கொடுத்து. இப்ப சொல்லு பாப்பா, யார்கிட்ட சொல்ல?
போன கிழமை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருவண்ணாமலையோ மட்டக்களப்போ தெரியாது, 15 வயசு புள்ள அம்மா தன்னில பாசம் இல்ல, அம்மம்மா தன்னில பாசம் இல்லைன்னு சொல்லி அம்மம்மா பட்டி போட்டு. எத்தனை வயசு? 15 வயசு. ஏன் இன்றைக்கு பிள்ளைகளை கவனிப்பதே இல்லை? பிள்ளை ஜபிக்குதா, வேதம் வாசிக்குதா, பாஸ்டருக்கு கீழ்ப்படியுதா, என்ன செய்வோம்? இப்ப சின்ன பிள்ளைல பாட்டு சொல்லி கொடுப்போம், சின்ன பிள்ளைல வசனம் சொல்லி கொடுப்போம். வளர்ந்த பிறகு என்ன செய்கிறோம்? இல்ல பிள்ளை 5ஆம் ஆண்டு படிக்குது, 8ஆம் ஆண்டு படிக்குது, 10ஆம் ஆண்டு படிக்குது, பிள்ளைய பேசக்கூடாது, பிள்ளைய பேசக்கூடாது, போன்ல தான் பாடங்கள் வருகிறது, அது வருது, நண்பர்களோட போகணும், 6 மணிக்கு பிறகு போகணும், 8 மணிக்கு பிறகு போகணும், நீ போய் படிச்சுட்டு வா, நான் வீட்டை இருக்கிறேன்னு சொல்லி அம்மா அப்பா பிள்ளைகளை கவனிக்கிறதே இல்லை. ஒரு கரடிக்கு இருக்கிற புத்தி கூட, அதான் சின்ன எல்லாரும் சொல்ற கதை என்னது, ஒருதன் பயங்கர கள்ளனா வந்து கடவுளை கொலையெல்லாம் செய்து அவன் வழக்கெல்லாம் கூடி அவனை கடைசியா என்ன செய்தார்? நீதிபதி தூக்கு தண்டனை எழுதினார். தூக்கு தண்டனை எழுதும் பொழுது கேட்கிறாராம் பெரியண்ண, கேட்கிறார், உனக்கு கடைசி விருப்பம் என்ன? கடைசி விருப்பம் என்ன? அவன் சொன்னான், என்ன பெத்த அம்மாவை நான் ஒரு கட்டி அணைச்சு முத்தமிட வேணும். அப்ப நீதிபதி கொஞ்சம் மனம் இறங்கி, ஐயோ தாயின் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறானே, சாக போறவனுக்கு விடுங்கன்னு சொல்லி தாயை கிட்ட கொண்டு வந்தாங்க. அங்க அவன் கையில் இருந்த விலங்கு எடுக்கப்பட்ட பொழுது தன் தாயை நல்லா கட்டிப்பிடிச்சு கொஞ்சினான். கொஞ்சி கொண்டிருக்கும் பொழுது அம்மா ஐயோ அழுதாவா. என்னன்னு பார்த்தா அம்மாண்ட மூக்கு அவன் வாயில இருந்துச்சு. அம்மாண்ட மூக்கு, சிலர் காதண்டு வாங்கினா மூக்கு. நீதிபதி சொன்னே, கொடூரமான மனுஷனே, சாகும் பொழுதும் அம்மாண்ட மூக்க கடிச்சாடா சாகுறான். அப்பதான் அவன் கண்ணீரோட சொன்னான், ஐயா அப்படி அல்ல, நான் நர்சரி படிக்கும் பொழுது, நான் அறிவறியில் படிக்கும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருந்த என்னோடு படிச்சு கொண்டு ஒரு படியனுடைய அள்ளிரேஸ்வரை நான் கொண்டு வந்தேன். என்னுடைய அம்மாவுக்கு நான் அதை காட்டினேன். அப்பொழுது என்னுடைய அம்மா, இது புல, இது நீ செய்யக்கூடாது என்று என்னை தண்டித்திருந்தால் இன்றைக்கு இந்த இளம் வயசுல நான் செத்திருக்க மாட்டேன். ஆமென். யாருக்கு தெரியும்? எங்களுடைய பிள்ளைகள் கேள்வி கேட்பார்கள், நீங்க அந்த வயசுல என்ன தண்டிச்சிருக்கலாம் தானே, எனக்கு நீங்க சரியான கட்டுப்பாட போட்டிருந்தால் ஏன் நான் இப்படி போயிருப்பேன் என்று எங்கள பிள்ளைகள் கேட்டிருப்பார்கள். ஒரு குழந்தை பிள்ளையா இருக்கிற நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவற்ற வார்த்தையை கேட்கிறாங்க. வளர்ந்த பிறகு காதல்களும் குடிகளும் வெறிகளும் கஞ்சாக்களும் தேவையில்லாத தலை இழுப்புகளும் உடை அலங்காரத்துக்குள்ளையும் போகும் பொழுது அடி யாருக்கு சொல்லுங்க? அம்மா அப்பாவுக்கு தான் அடி. ஆமென் சொல்லுங்க. அம்மா அப்பா